வணக்கம் நண்பர்களே. நம்ம மதுரை திருப்பாலையில வந்து ஒரு ரீசேல் வீடு விலைக்கு வருதுங்க. ஒரு ஒரு பழைய வீடு. அ இந்த வீடு ஆத் ஆத்து மணல்ல கட்டின வீடுங்க. இந்த வீடு. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வ கிழக்கு பார்த்த ஃப்ளாட்டு, வடக்கு பார்த்த வாசல் உள்ள வீடுங்க இந்த வீடு. நல்ல ஸ்பேசியஸான பெரிய வீடு. இந்த வீடு வந்து ஒரு உள்கட்டமைப்பே எப்படி பார்த்தாலும் ஒரு 1100 சதுரடிக்கு குறையாம இருக்கு. அம் விலை வந்து ஒரு ரூ. 85,00,000 கோட் பண்றாங்க. அந்த 4 வே ட்ராக் பாலம் இருக்குல்லங்க, பாலத்துல இருந்து ரொம்ப நியரஸ்ட்டுங்க. அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஒரு 300 மீட்டர்ல இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. விலையும் நெகோசியபிளா இருக்கு. வடக்கு பார்த்த வீடா இருக்கு. ஒண்டர்ஃபுல்லா இருக்குங்க. வீடுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஆ சொந்தமா கட்டின வீடு இந்த வீடு. இந்த மாரி ரோடெல்லாம் நல்லா ஸ்பேசியஸா இருக்கு. கார் பார்க்கிங் எல்லாமே பக்காவா இருக்குங்க. அப்படியே பாருங்க, காட்டுறேன். இந்த மாரி கார் பார்க்கிங் வந்துருது. பார்த்தீங்களா? இந்த மாரி கார் பார்க்கிங் எல்லாமே வருதுங்க. அங்க ஒரு ஜெனரல் டாய்லெட் இருக்குது. பாருங்க. இந்த பக்கம் வந்து மல்டி பர்ப்பஸ் யூஸு. நம்ம துணிமணிகள் துவைக்கிறதுலருந்து, காய போடுறதுலருந்து எல்லாமே பண்ணிக்கலாம். அதே மாரி உங்களுக்கு வாட்டர் கனெக்டிவிட்டி அந்த ப்ளூ கலர் டேப் வருது பார்த்தீங்களா? மாநகராட்சியில குடிநீர் அந்த இது வந்துருது. இந்த மாரி இருக்கு ஏரியா. அப்படியே கார் பார்க்கிங் பாருங்க. வீடு தேக்கு மர டோரு ஒண்டர்ஃபுல்லா பாலிஷ் பண்ணி சூப்பரா இருக்கு. அதே மாரி வழக்கமா எல்லா வீட்டுகள்லயும் இப்ப டைல்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த வீடு எல்லாமே மார்பிள்ங்க. இந்த மார்பிள் வந்து பாலிஷ் பண்ணிக்கலாம். பாலிஷ் பண்ணோம்னா சூப்பரா இருக்கும். இப்படி இருக்கு. வாங்க வீட்டுக்குள்ள உள்ள போய் பார்த்துருவோம். இது எல்லாமே மார்பிள்ங்க. ஒரு 250லேருந்து 270 சதுரடிக்கு குறையாத பெரிய ஹாலு. 300 அடி 300 சதுரடி இருக்குங்க. இது வந்து கூட இருக்கும். ஏன்னா டைம்லாம் எண்ணிருவோம். இது மார்பிள். ஆனா நம்ம கண் பார்வையிலேயே பாத்துடுறோம்ல. அது எப்படி பார்த்தாலும் இது வந்து 300 சதுரடி வரைக்கும் இருக்கக்கூடிய ஹாலு. அந்த அந்த கார்னர் பூராமே பாத்தீங்கன்னா அழகா கோல்டன் இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. இது நேர்ல வந்து பார்க்கையில அவ்வளவு அழகா இருக்கு. தெரியுதுங்களா? அப்படியே அந்த கார்னர் பூராமே இந்த கொடுத்துருக்காங்க. கார்னிஷ்னு சொல்லி அந்த இது கொடுத்துருக்காங்க. இந்த கோல்டன் கலர்ல ஒண்டர்ஃபுல்லா இருக்கு. தெரியுதுங்களா? இந்த மாதிரி டிவி ஷோகேஸ் எல்லாம் வந்துருது. பாருங்க. கிச்சன் டாப்லாம் கிரானைட்ல நல்லா அமைச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் தனித்தனியா பிளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஏசிக்கு, அதே மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு, அந்த மிக்ஸி கிரைண்டர் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியா இருக்குங்க. கபோர்டு ஒர்க் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இது ஓப்பன் செல்ஃபா கொடுத்துருக்காங்க. அவங்க சொந்த வீடுன்றனால நல்லா எல்லாமே பார்த்து பார்த்து நல்லா பண்ணியிருக்காங்க. இதுவும் எப்படி பார்த்தாலும் ஒரு 100 சதுரடிக்கு குறையாத ஸ்பேசியஸ் கிச்சனுங்க. தெரியுதுங்களா? பூஜா ரூம் தனியாவே கொடுத்துட்டாங்க. எல்லா இடத்துலயும் வழக்கமா நம்ம பார்ப்போம். பூஜா ரூம்னா ஒரு சின்ன கபோர்டு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்ல. உள்ள போய் நின்னு சாமி கும்பிடுற மாதிரி வாஸ்து பிரகாரம் எல்லாமே ப்ராப்பரா பண்ணியிருக்கிறாங்க. பாருங்க. உள்ள ஒரு 2-3 பேரு உட்காந்து தியானம் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு 40 சதுரடிக்கு குறையாம இருக்குங்க இந்த சாமி ரூமு, பூஜா ரூமு. வந்துட்டு பூட்டிக்கலாம். இந்த மாதிரி பூஜா ரூம் வருது. 10க்கு 10ன்ற அளவுல இருக்கக்கூடிய பெட்ரூம் இந்த பெட்ரூமு. இது ஸ்மால் பெட்ரூமு.
அந்த மச்சு பொருட்கள்லாம் வச்சுக்கிறதுக்கு பெரிய மச்சு எல்லாம் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? நல்லா ஸ்பேசியஸா அந்த டாய்லெட்டினுடைய அளவுக்கு மேல பொருட்கள் வச்சுக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. அட்டாச் லெட்டின் அண்ட் பாத்ரூம், இந்தியன் டாய்லெட் வந்துருது, சவர் எல்லாமே வந்து இது ஒரு பெரிய பெட்ரூம். இது 150 சதுரடி வரைக்கும் இருக்கக்கூடிய பெட்ரூமுங்க. இந்த பொருட்கள்லாம் எடுத்துருவாங்க. சிட்டில ரொம்ப நியரஸ்டா இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. அப்படியே திருப்பாலைங்க. அப்படியே 4 வே ட்ராக். கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டோம்னா 4 வே ட்ராக். அந்த பறக்கும் பாலம் வருது பாத்தீங்களா? அந்த இடத்துல வந்துரலாம். அப்படி வரும். இது அட்டாச் லெட்டின் அண்ட் பாத்ரூம். பாருங்க. எல்லாத்தையும் வாங்குறப்ப எல்லாம் வேலை பார்த்தோம்னா ஒண்டர்ஃபுல்லா நல்லா இருக்கும். வெஸ்டர்ன் டாய்லெட் வாங்கி எல்லாமே பாலிஷ் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்கு. எல்லாமே நம்ம பார்த்தோம்னா இது பண்ணிக்கலாம். அவங்க அந்த அப்படியே கொடுக்குற மாதிரி சொல்றாங்க. வீட்டுல எர்த் மோக்கோண்டு தனியா கொடுத்துருக்காங்க. அதான் இருக்கு பாருங்க, எர்த் லைன் ஸ்டெப்ஸ் எல்லாம் அந்த மாதிரி வருது. இந்த மாதிரி இருக்குங்க. பாருங்க, ஒரு அருமையான வீடு, பெரிய வீடு. ஒரு 750 லிட்டர் கேப்பபிலிட்டி டேங்க்கு எல்லாமே நல்லா இருக்கு. பாருங்க, நல்ல பெரிய மாடி, துணிக்காய போடுற கம்பி எல்லாமே வந்துருது. சுற்றுப்புறங்கள் பாருங்க, நல்லா இருக்கும். காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, தெரியுதுங்களா? 3 ஃபேஸ் லைனுங்க. ஈபி லைன்லாம் 3 ஃபேஸ் லைனு. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். பாலம் தெரியும் பாருங்க. இப்போ எங்கேயோ இருந்து நான் ஜூம் பண்ணி காட்டலை. நீங்கள் வீட்டில் வந்து நேரில் வந்து நின்று பாருங்க. நடந்தே உங்களை கூட்டிகிட்டு வர்றேன். எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு பாருங்க. இது பாலங்க, பறக்கும் பாலம் தெரியுதுங்களா? இதுதாங்க பாலம். வண்டி போகுது தெரியுதுங்களா? இந்த பாலத்துல இருந்து பார்த்து எவ்வளோ நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுக்கு ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. அவ்வளோதான். அந்த பாலத்துல இருந்து பார்த்தீங்கன்னா 200 மீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச பகுதி தான். பாருங்களேன், தெரியுதுங்களா? இன்னும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி வருதுங்க ஏரியாஸ். பாருங்க, இப்படி வருது. ரோடு எல்லாமே நல்லா இருக்கு. கொஞ்சம் அந்த பகுதி மட்டும், அந்த பின்னாடி கருவைகள் மண்டி இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி அமைப்பில் இருக்குங்க. சரிங்களா? பாருங்க, இந்த வீட்டை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும். நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.